ங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம்? நல்லா போகுதா? எனக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியலையா? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வியூஸ் போனால் தானே என்ன தெரியும் உங்களுக்கு, இல்லைனா தெரியாதுல்ல. எப்படி தெரியும்? கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு எடிட் பண்ணி போகிறேன் தெரியுமா? பட் வியூஸ் போக மாட்டேங்குது, லைக் வர மாட்டேங்குது, ஃபாலோவர்ஸ் வர மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம், ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் நம்மளுக்கு பிடிச்சவங்களும் இருக்காங்க, நம்மளை பிடிக்காதவங்க இருக்காங்க, சொல்ல முடியாதுல நமக்கு. அப்புறம் எல்லாருக்கும் லைஃப் எப்படி போகுது? காலேஜெல்லாம் போகுதா? எப்படி சாப்பிட்டீங்களா? அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா எல்லோரும்? இப்போ நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள். இந்த ஹாலிடேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஒன் மந்த் என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? நான் தான் படிக்கலை, நம்மலாம் +2 தான் படிச்சிருக்கோம், ரொம்பலாம் படிக்கலை. எங்கள் வீட்டில் என்னை படிக்க வைக்கலை, கஷ்டம் வீட்டில். அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு தான் நானும் வந்தேன். +2 தான் முடிச்சிருக்கேன், கம்மியான மார்க் தான் எடுத்தேன், ரொம்பலாம் எடுக்கலை. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் கேரளாவில் ஒர்க் பண்ணேன். எல்லா இடத்துலையும் அடிபட்டு மிதிப்பட்டு வந்திருக்கேன். சரி, இந்த யூடியூப் சேனலில் நமக்கு கொஞ்சம் கை கொடுக்குமே நினச்சி தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். இதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா தான் என்னை வீடியோ போட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய பழைய வீடியோலாம் எனக்கே பிடிக்காத நடக்கிற வீடியோ. அப்புறம் போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பழகினேன். அம்மா பார்த்து பண்ணுங்க, ஓகேவா? இப்போ என் வண்டி ஓட்டுற வீடியோலாம் பார்த்தீங்களா? நான் கிட்டாச்சி ஓட்டியிருக்கேன், அதில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதனால எனக்கு உடம்பு வலி வந்தது தான் மிச்சம். உடம்பு கொஞ்சம் பிரச்சனை, இடுப்பு வலி எல்லாமே இருக்குது. அந்த வண்டி ஓட்டினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வண்டி ஓட்டுறேன். இப்போ தான் ஒரு பொங்கல் டைமில் ஊருக்கு வந்தேன். அதில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மொபைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன். என் ஊர் வந்து கோவில்பட்டி. எங்கள் ஊரில் ஃபேமஸ் ஆனது வந்து கடலை மிட்டாய் ஃபேமஸ். அப்புறம் எங்கள் கோவில் செண்பகமதி அம்மன் கோவில் போன மாதம் 10 நாள் திருவிழா நடந்துச்சு, சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து பாருங்கள். சித்திரை 1லேருந்து தீர்த்தம் திருவிழா, ஓகேவா? வாங்க, நானே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், ஓகேவா? இனிமேலாவது சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்கள் கொஞ்சம். உங்கள் ஊரில் எந்த ஊர் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? எனக்கு பிடிச்சது விஜய், தளபதி விஜய். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் கிரிக்கெட் மேட்செல்லாம் பார்க்குறீங்களா? பார்க்கலையா? நான் மேட்செல்லாம் பார்க்குறேன்ப்பா. RCB எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு என்னது பிடிக்கும் நீங்களே சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்குங்க, என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னை மறந்துடாதீங்க, சரியா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ப்ளீஸ், ஓகேவா? எவ்வளோ கஷ்டம் என் லைஃப்பில், என்ன பண்ணணுன்னே தெரியாத அளவுக்கு நான் இப்போ நிற்கேன். எனக்கு ஏஜ் வந்து இப்போ 26 ஆகுது. 26ல் ஒரு ஆள் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் நீங்களே? நல்லா வளர்ந்து கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கணும். பட் எனக்கு அப்படி இல்லை. ரொம்ப 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 கஷ்டம் மட்டும்தான் வருது, எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. அவ்வளோ இதாகிட்டேன், டவுன் ஆகியிருக்கிறேன். என்ன பண்ணுறது? ஒவ்வொரு நேரம் நினச்சாலும் அழுக வரும், கண்ணு கலங்கும், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அதை நினச்சி. பார்ப்போம், இனிமேலாவது நம்ம லைஃப் நல்லா இருக்குதா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்களும் முக்கியம், ஓகேவா? எல்லாருமே எனக்கு முக்கியம், சரியா? நீங்களும் வேணும். யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது, ஓகேவா? ஃபோன்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் எல்லாமே கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா?
அப்புறம் இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அதனாலேயும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். எவ்வளோ நியூஸ் பார்க்குறீங்க தெரியுமில்ல உங்களுக்கு? சொல்லணும்னு இல்லை, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதனால் பார்த்துருங்க, ஓகேவா? ரொம்ப மோசமான உலகம் இந்த உலகம் வந்து நம்மளை வரவேற்கவும் செய்யும், வாழ்த்தவும் செய்யும், நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கவும் செய்யும். எனக்குலாம் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆமாம், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பெரியதெல்லாம் இல்லை. அப்பா வந்து வெளில ஒர்க் பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டவங்க தான். எங்கள் அப்பா பஞ்சு மில்ல வேலை பார்க்குறாங்க, கோயில்பட்டியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேவா? அவங்க ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசெல்லாம். இப்படி பண்ணுறாங்களேன்னு ஒர்க்கு நைட்டும் பகலுமா வேலை பார்ப்பாங்க, மனசு ரொம்ப வலிக்கும். என்னடா நாம் மட்டுமே இப்படி இருக்கோமே அப்படின்ட்டு பார்ப்போம். நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக வரும், வராமலாம் போகாது. எங்கள் ஊருக்கு யார் யார் வந்திருக்கீங்க? எங்கள் ஊருக்கு கடல மிட்டாய் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க, ஒரு நாள் வாங்கி தரேன், சாப்பிடுங்க. ஓகேவா? கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா படிங்க. என்ன மாதிரி ஒரு லைஃப் யாருக்கும் அமையக்கூடாது. நல்லா வரணும், நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். உங்களோட சக்ஸஸ் என்னன்னு அதை நோக்கி ஓடுங்க, ஓகேவா? அப்போ தான் கொஞ்சமாவது நம்ம மேலே வர முடியும். நம்ம கொஞ்சம் நினச்சதை விடவாது மேலே வரணும். பெரிய பணக்காராகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்லாம் இல்லை. எல்லாரும் மாதிரி நார்மலாக ஒரு மீடியமான லெவலில் இருந்தாலே போதும். அதுக்கு தானே நான் சொல்கிறது. அப்படி வரணும், அம்பானி ஆகணும், பில்கேட்ஸ் ஆகணும்னா நம்மளால் முடியும். முடியாதில்ல, அவங்க அதெல்லாம் ரொம்ப கடந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க, அந்த மாதிரி, ஓகேவா? அதுக்கு நம்ம கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் எதுவுமே, கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. பட் நானும் கஷ்டப்பட்டேன், பட் கிடைக்கல. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுவோமே, கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம், கிடைச்சா சந்தோஷம். வேறு என்னை பற்றி சொல்ல அந்தளவுக்கு இல்லை. படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, படிக்க முடியலை. என்னோட ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ணணும், இந்த ஜாப்பில் நம்ம போகணும் அப்படின்றதுனா நான் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் படிக்கிற டைமில். ஆனால் லைஃப் எப்படியோ மாறிட்டு, நினச்சது எதுவுமே கிடைக்காதில்ல. அப்புறம் வெளியில் போகும்போதெல்லாம் பார்த்து போங்க, வெளியில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் பார்த்து பழகுங்க, ஓகேவா? எப்படி இருக்கணும் எல்லாம் பார்த்துக்கோங்க, சரியா? பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உடம்பை பார்த்துக்கோங்க, ஓகேவா? நேற்று பார்த்தீங்களா நியூஸு? காஷ்மீர் நம்ம இந்தியா பார்டரில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நமக்காக நம்மளோட இராணுவ வீரர்கள் அங்கேருந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நேற்று நானே நியூஸ் பார்த்தேன், அதெல்லாம் எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது பார்க்கும்போது. 23 பேர் இறந்து போயிட்டாங்களாம்மா, நியூஸ் பார்த்தவங்க தான் தெரியுது. இப்படி பார்த்தீங்களா நியூஸு? நம்மளும் திருப்பி கொடுப்போம், என்ன சரிதானே? அதை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டு. ஒருத்தங்க உயிரை எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக போச்சு. அதனால் நீங்களும் வெளியில் போனால் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். பைக்கில் போகும்போது பார்த்து போங்க, வைங்க. வேலைக்கு போனாலும் வந்தாலும் ரோட்லலாம் போகும்போது நம்மளை நம்பி தான் நம்ம அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நாம் இருக்கோம், நமக்காக தான் அவங்க இருக்காங்க, நமக்காக தான் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. அம்மா அப்பா இல்லைன்னா இங்கே யாரும் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை. அப்பா அம்மா தான் இங்கே எல்லாமே. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதும் பார்த்து பழகுங்க, பேசுங்க, சரியா? நான்லாம் யாரையுமே பொதுவாக நம்ப மாட்டேன். நம்பி நிறையா நான் ஏமாந்துருக்கனே தவிர நம்பி நான் நல்லா வந்தது இல்லை. ஏமாந்துருக்கேன், நிறைய ஏமாந்துருக்கேன்.
சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எதுவுமே லைஃப்பில் கிடைக்கணும்னு நினச்சது எதுவுமே கிடைக்காம போச்சு. அவ்வளோ மன அழுத்தம், அவ்வளோ ஃபீலிங் ஆகிட்டேன் நான். ஒவ்வொரு டைம் நைட்டை தூக்கமே இருக்காது. நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, எதுக்காக இப்படி இருக்குது, என்ன ரீசன் எதுவுமே தெரில. ஒரு சின்ன இது கிடச்சா கூட அதை பிடிச்சா மேலே வரலான்னு பார்ப்பேன். இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்கோங்க. என்னையெல்லாம் யார் யாருக்கு பிடிக்கும், என்ன எங்கே பிடிக்க போகுது, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அப்படிதானே? நான்லாம் ஒரு ஆள் கிடையாதுல்ல. இன்னும் டியூட்டி முடியல, 9 மணிக்கு க்ளோஸ் பண்ண வேண்டியது. பட் ஒர்க்கில் தான் இருக்கேன், மொபைல் ஷாப்பில் வேலை பார்க்குறேன். 8 hours தான் சேலரி எனக்கு வந்து. ரொம்ப பேசலாம் இல்லை, நல்லா கொஞ்சம் வண்டி ஓட்டுற டைமில் நான் நல்லா இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகி கிடப்பேன். ஆமாம். அப்புறம் வாங்க எங்கள் ஊருக்கெலாம், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவீங்களா, வரமாட்டிங்களா? சுற்றி பார்க்கலாம் எங்கள் ஊரை நல்லா, ஓகேவா? உங்கள் ஊரில் எந்தெந்த ஊர், உங்கள் பேர் என்ன, எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறம் சொல்லுங்கள், உங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு ஒரு தம்பி இருக்கான், ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் வலதி. என்ன ரொம்ப சேட்டைக்காரன், மொபைலுக்கெல்லாம் வேலை பார்க்கான். என்னென்ன வேலை பார்க்கான் பாருங்களேன். காட்டட்டா அவங்கள? அவன் வந்து வீடியோலாம் கவர் ஆக மாட்டான், என் கூடையே தான் சுற்றுவான். என்ன நல்ல பையன்தான், பட் இருந்தாலும் சேட்டை கொஞ்சம் போவாக இருக்கு. ஓடிட்டான் கிச்சு, இங்கே தான் உட்காந்துட்டான். அப்புறம் என் தங்கச்சி பேர் பிரியா, என் தம்பி பேர் முத்துக்குமார். இவங்க வந்து சித்தி பையன், என் கூடயே தான் இருப்பான். ஆமாம், மொபைலுக்கெல்லாம் வேலை பார்க்கான், அவன் வீடியோலாம் இருக்க மாட்டான். அப்புறம் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வீடியோலாம் போட்டிருக்கோமே, பார்த்துருக்கீங்களா? ஒரு தாடி வச்சவங்க, இப்போ இல்லை, பழைய வீடியோ இருக்கும், எடுத்து பாருங்கள். அதான் என் தங்கச்சியோட ஹஸ்பண்டு. அவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க. நம்ம ஊர் கோயில்பட்டி தான், இங்கே சொந்த ஊரே கோயில்பட்டி தான். உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், தம்பி தங்கச்சி எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாம் சொல்லுங்கள். அது நீங்கள் கமெண்டில் சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி. பட் அப்புறம் பேடு கமெண்ட் பண்ணாதீங்க என் வீடியோவுக்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நேரம் ஒன்றும் இல்லை, ஃபீலிங்காக இருக்குது. அப்புறம் கஷ்டப்பட்டு போகிறவங்க அசால்ட்டாக பேடு கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சொன்னது தானே, நம்மளை வாழ்த்தவங்களும் இருப்பாங்க, வரவேற்பவங்களும் இருக்காங்க, நம்மளை கேவலமாக பேசுறவங்களும் இருப்பாங்க, நிறையா இருக்காங்க. இல்லைலாம் சொல்லலை. நான் பின்னால் நிற்காம பார்க்குறீங்களா? எங்கள் அப்பா அம்மா பேர் வந்து ஜெயலட்சுமி, எங்கள் அம்மா பேர் ஜெயலட்சுமி, அப்பா பேர் மாறி இருக்காங்க. அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க. அம்மாவும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இந்த மண்டையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நரம்பு வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு தான் அதிகமாக இருக்கிறதுலையே. உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்? சாப்பாடு, ஹீரோ, அப்புறம் கிரிக்கெட்டில் யாரை பிடிக்கும், எந்த டீமு பிடிக்கும், அதெல்லாம் சொல்லவே இல்லை. அதே சொல்லிடுங்க. எனக்கு ஆர்சிபி பிடிக்கும். ரொம்ப டைம் ஆகிட்டு உங்கள்கிட்ட பேசி பரவாயில்ல, இருக்கட்டும், கரெக்டாக தான் இருக்கேன். டைமான ஆகிட்டு போகுது. ஓன் வீடியோ வாய்ஸில் வந்து அதிகமாக நான் போட்டது, சரி போடுவோமே நினச்சி போட்டேன். என் வாய்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, தெரியாமல் இருக்கலாமா? ஒரு வீடியோ போட்டிருக்கேன், புத்தாண்டு அப்போ நான் வீடியோ போட்டேன், அது கூட அதிகமாக போகலை. யோசித்தேன், சரி ஓன் வீடியோ போட்டாவது கொஞ்சம் போகுமே நினச்சா, அந்த இது கூட போகலை. எவ்வளோ ஃபீல் பண்ணுன்னு தெரியுமா? நான் சொல்ல முடியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் கடந்து வந்தால் தானே ஜெயிக்க முடியும். இதே உட்காந்துட்டு இருந்தா, எங்கள் அம்மா கூட எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பேன், எங்கடா இருக்க, என்ன வரலையா அப்படின்னு. இருமா வாரமா, என் நண்பர்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். சரி அப்படின்னு. எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்கள் அப்பாவும், ரெண்டு பேரையும் விட்டுலாம் கொடுக்க மாட்டேன், சரியா? அம்மா வந்து ரொம்ப பாசமாக இருக்கும்.
நேரம் அம்மாவுக்கு ஒன்றா யாருக்கான அம்மா அப்பா பிடிக்கதானே செய்யும். சில பேர் தான் அம்மா அப்பா ரொம்ப எதிர்த்து பேசுவாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. என் தம்பி ஃபோன் அடிக்குது, ஃபோனை சார்ஜ் போட்டு போயிட்டான் போல. வீடியோக்குள்ளே வரைய மாட்டான், அவ்வளோ பயம். வீடியோனாவே பயம் அவருக்கு. பெரிய ஆளாயிட்டாரு நம்மளை விட. அதனால நல்ல பையன். என்ன பார்க்கணுன்னு யாராருக்கு தோணுது, தோணலை சொல்லுங்கள். என்னெல்லாம் பார்க்க தோணாதுங்க, என்னை திட்ட தான் தோணும். அப்படிதானே? பரவாயில்ல, நீங்கள் தானே என்ன திட்டிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் அசிங்கமாக திட்டாதீங்க, அழுதுருவேன். டைமு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட தெரில. சாப்பிடுங்க நல்லா, ஓகேவா? சும்மா நைட் டைமில் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அதனால் இந்த கண்ணில் ப்ராப்ளம் வருமாமா சொன்னாங்க, டாக்டர் தான் சொன்னாங்க. ஏன்னா நானும் அதை ஃபோன் பார்ப்பேன்னா, செக்கப் போகும்போது சொன்னாங்க, ஃபோன் அதிகமாக பார்ப்பியோப்பா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னேன். ஃபோன் அதிகமாக பார்க்காத. அப்புறம் அவங்க சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அதில் தான் பார்க்க இந்த ஃபோனு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நானும் அதிகமாக பார்க்க மாட்டேன். இந்த வாரம் என் நம்பி கடைக்கு போயிட்டு வந்திருக்கான் போல். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, பார்த்து பத்திரமா இருங்க. அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குங்க, அவங்க தான் முக்கியம். அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது, சரியா? சப்போர்ட் பண்ணுங்க, தெரிஞ்சு கேட்குறேன், ஓகேவா? ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, சரியா? ஒரு பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க, அப்படியே பிடிச்சா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? இனிமேல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களை நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்புறம் என்ன சொல்கிறது எனக்கு தெரியலையே. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லோரும் எனக்கு பார்க்கணுன்னு ஆசை தான். பட் எல்லாருமே ஒரே டைமில் பார்க்க முடியாதுல்ல. பார்ப்போம், என்னைக்காவது பார்க்கலாம். அதுக்கு ஒரு நாள் வராமையே போகும். வரும். உடம்பை பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த வயசு பசங்களாம் கெட்ட பழக்கத்தெல்லாம் விடுங்க. ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறதெல்லாம். அதனால் உடம்பு தான் போகுமே தவிர எதுவுமே கிடையாது. சில பேர் அதில் அடிக்டாகவும் இருக்காங்க. அதில் அடிக்ட் ஆகாமல் இருங்க, ஓகேவா? லைஃபு போயிடும், லைஃபே இருக்காது. ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் சில பேர் போயிடுவாங்க. அதனால் அந்த பழக்கம் மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது, ஓகேவா? நல்லதுக்கு சொல்கிறேன். இது கூட நம்மளை திட்டுவாங்க, தெரியும், தெரிஞ்சதுனால சொல்கிறேன். பைக்கில் போகும்போது பார்த்து போங்க. பைக் ஓட்டும் போது சில பசங்க ரொம்ப வேகமாக ஓட்டுறாங்க பைக்கெல்லாம். இது ஓட்டாதீங்க. நம்மளை நம்பி வீட்டில் 4 பேர் இருக்காங்க. அதை யோசிச்சுட்டு பண்ணுங்க ஏதாவது, ஓகேவா? அப்போ அந்த தப்பு நீங்கள் பண்ண மாட்டீங்க, கரெக்டு தானே? அவங்கள நினச்சா நம்ம எந்த தப்பும் பண்ண தோணாது. ஆமாம், அதனால் பார்த்து பத்திரமா இருங்க, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துட மாட்டீங்களே. மறக்க மாட்டேன்னு நம்புகிறேன். பார்க்கலாம், நம்ம ஊரை பக்கம் வாங்க. இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசிட்டேன். என்னென்ன பேசுகிறேன்னே தெரியாமல் நிறையா பேசிட்டேன். கழுத்தெல்லாம் வலிக்குது. ஒரு நாள் தானே பேசணும்னு தோணுச்சு ஃபோன் வாய்ஸில். இதுக்கும் கமாண்டு தப்பாக பண்ணாதீங்க, கொஞ்சம் பாசிட்டிவாக பண்ணுங்க, ஓகேவா? வேறு என்ன சொல்கிறது? சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 கிட்ட ஆக போகுது, ஓகேவா? கொஞ்சம் ஹாலிடே லீவில் வந்து வெயிலெலாம் கொஞ்சம் அதிகமாக போகாதீங்க. தண்ணி நல்லா குடிங்க, ஓகேவா? ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. என்னாலே வெளியில் போக முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. தண்ணி நிறையா குடிங்க, அப்போ தான் உடம்புக்கு நல்லது, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஓன் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? பாய், டாட்டா, தூங்குங்க, குட் நைட்.
ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க மாட்டீங்களா? பாய். லவ் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.